வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பேய் கொட்டு படத்தின் திரை விமர்சனம். படம் எப்படி இருக்கு வாங்க பார்த்துருவோம். இந்த படத்தோட கதாநாயகி எஸ் லாவண்யா. கதாநாயகி ஒரு பெஸ்ட் ரிப்போர்ட்டர். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஊட்டியில் இருக்கிறாங்க. அவங்க ஊட்டியிலேருந்து அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாங்க, நீ ரொம்ப டைம் எடுத்துக்காத, உடனே சீக்கிரமாக புறப்பட்டு வா, நான் கார் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கதாநாயகி புறப்பட்டு வராங்க. ஹன் டைம் நைட்டில் தான் புறப்பட்டு வராங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கார் ரிப்பேர் ஆகிடுது. அந்த கார் ரிப்பேர் ஆனவுடனே நீ பாருன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறாங்க. அந்த பக்கம் போகும்போது வழக்கம் போல் ஒரு அமானுஷிய சக்தியை அவங்களை ஏதோ அட்டாக் பண்ணுற மாதிரியோ அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி சமயத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த பட்டன் கேமரா நினைக்கிறேன். அந்த பட்டன் கேமரா அவங்களுக்கு கிடைக்குது. அந்த பட்டன் கேமரா பேக்கெட்டில் போடுறாங்க. அது போடுன்னு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க வீட்டை நிம்மதியாக தூங்க முடியல. என்னோட பொருளை கொடு, என் பொருளை கொடு, தலையில் கொட்டுவாங்க. பேய் கொட்டு, என் பொருளை கொடு, உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு இது மாதிரி பயமுறுத்துது. சரி, கதாநாயகி தான் பயமுறுத்துதுன்னு பார்த்தா கதாநாயகியோட பக்கத்தில் அம்மா படுப்பாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா என் பொருளை கொடுன்னு சொல்லிட்டு தலையிலே கொட்டும். அம்மாவுக்கு ஏதோ டவுட்டு, ஊருக்கு போயிட்டதுனால ஏதோ ஒரு இதுவாகவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரி கூப்பிட்டு வராங்க. அவங்க ஜோசியக்காரி என்ன பண்ணுறாங்க, அந்த சமயத்தில் அம்மா ஏதோ முக்கியமான வேலையில் எங்கேயும் போயிடுறாங்க. அந்த டைமில் இவங்க தான் இருக்காங்க தனியாக. இந்த இடத்துல ஒரு அமானுஷ சக்தி இருக்கு, அந்த சக்தி உங்க எல்லாரையும் பழி வாங்காம போவாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்திட்டு போயிடுறாங்க. அவங்க சாதாரணமாக வந்திருப்பாங்க. அவங்க பயமுறுத்திட்டு போனதுக்கு அப்புறம் இன்னும் அவங்களுக்கு பயம் அதிகமாகவே ஆயிடுது. அவங்க போன நாள் இன்னும் அதிகமாகவே வருது. எதுக்காக இவங்களை பயன்படுத்துது, என் பொருளை குடு எதுக்கு சொல்லுது, எதனால சொல்றாங்க, எதுக்காக இவங்களை மட்டும் பயன்படுத்தணும்? இந்த படத்தோட கதை இதுதான். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் இந்த படம் நல்லா இருக்கு. சொல்லப்பட்ட விதம் நல்லாவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் இந்த படம் நல்லா இருக்கு. இந்த படத்துல கதாநாயகி எஸ் லாவண்யா டபுள் ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த டபுள் ரோல் கதாபாத்திரம் ரொம்பவே அழகா நல்லா பண்ணியிருப்பாங்க. ரெண்டு கேரக்டருக்கும் வித்தியாசமா தான் இருக்கும். இந்த ரிப்போர்ட்டர் கேரக்டருக்கு வித்தியாசமா இருக்கும், இந்த கேரக்டர் வித்தியாசமா இருக்கும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட திரைப்படம் இது. நல்ல ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துல எல்லா யூஸ்வலான பேய் படத்துல லிவிங் ஸ்டோரியா தான் இருக்கும். அந்த லிவிங் ஸ்டோரி அவங்க சொல்ற கான்செப்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இது லிவிங் ஸ்டோரியா இருந்தாலும் இதுல சொல்லப்பட்ட கான்செப்ட் வேற ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எதனால அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்ட்டு சொன்னப்பட்ட கதை கரு ரொம்பவே அழகா சொல்லியிருக்காங்க எஸ் லாவண்யா அவர்கள். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அந்த கான்செப்ட் எல்லாருக்கும் படத்தை விட மெயின் கான்செப்ட் அதிகமாக பிடிக்கும். அதே மாதிரி இந்த படத்துல நாய் ரொம்ப அழகா நடிக்க வச்சிருக்காங்க. சென்டிமெண்டா மனிதர்கள் தான் என்னை புரிஞ்சிக்கல, நீ கூட என்னை புரிஞ்சிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவங்க உடம்புல பேய் ஏனதுக்கு அப்புறம் அந்த நாய்கிட்ட கேட்பாங்க, மனிதர்கள் தான் புரிஞ்சிக்க மாட்டாங்களே, நீ என்ன புரிஞ்சிக்க மாட்டியான்னு சொல்லும்போது அந்த நாய் மனசு உருகி அவங்க கால் மேல போய் படுத்துக்கும். ஸோ இப்போ நாய் மனசு உருகி புரிஞ்சுக்கிச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டான சில சீன்ஸுங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் எந்த விதமான ஆபாசமான சீனோ தவறான சீனுங்களோ இந்த படத்தில் காட்டலை. முழுக்க குடும்பத்தோட குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம், நல்ல மெசேஜ் உள்ள திரைப்படம். எஸ் லாவண்யா அவர்கள் இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டே ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் உண்மை சம்பவம் தான். என்னை கேட்டால் நான் உண்மை சம்பவம் தான் சொல்லுவேன். உண்மை சம்பவத்தை மையமாக ஆக்கிதான் இந்த திரைப்படத்தை எஸ் லாவண்யா அவர்கள் ரொம்ப டேலண்டான முறையில் திறமையா தயாரிச்சிருக்காங்க. ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா திரை உலகத்துல, அதாவது எல்லாமே சொல்லல, திரை உலகத்துல திறமை உள்ள பெண்களுக்கு மரியாதை இல்லை. அதாவது திறமை உள்ள பெண்களுக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க. அதே மாதிரி திறமை உள்ள ஆண்களுக்கு சில இண்டஸ்ட்ரியில சில பேர் தரமாட்டாங்க. ஆண்கள்கிட்ட என்ன கேட்பாங்க, பணம் தரியாப்பா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியா அப்படின்னு கேட்பாங்க, பணத்தை புரியாது. பெண்கள் கிட்ட என்ன கேட்பாங்க, பணத்தை கேட்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிறத தான் கேட்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது என்ன, ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணணும். டைரக்டர் என்ன கேட்குறாரு, கேமராமேன் என்ன கேட்குறாரு,
தயாரிப்பா என்ன கேட்கிறாரு, வந்து படுக்கிறியான்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப துணிச்சலா வந்து இந்த படத்துல வந்து தைரியமா வந்து எஸ் லாவண்யா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம போறோம், யாரா இருந்தாலும் போறோம், பெரிய ஆர்டிஸ்டா வந்து சின்ன ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, கதையை எடுத்துட்டு போறோம். சொல்பா கதையை சொல்பா, சொல்பா அப்படின்னு சொல்லி மொபைல் தூக்கி கீழே வச்சிருவாங்க. சொல்லுப்பா என்னப்பா அவன் போயிட்டு என்ன சார் மொபைலு அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? பெரிய ஆடிச்சு கேட்டா, ஏன்பா அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது தப்பு, என்ன யாரு சொல்றியா இல்லை வெளியே போறியா, போ அடுத்த விலகி பிஸி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பயந்துருவாங்க, கேட்க முடியாது. ஏன்னா அவன் சொல்ற கதையை நான் சொல்லி அப்புறம் போப்பாக்கண்ணா அப்படின்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் சொல்ற கதை வந்து அடுத்த படத்தில் ஹீரோ நினச்சி நிற்பாரு. ஏன்னா அவர் மொபைல் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மொபைல் அவர் சொல்ற கதையை அப்படியே வந்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுப்பாரு. வேற யாராவது ஃபேமஸான பிரபலமான எழுத்தாளர்கிட்ட இந்த கதையை சொல்லி மேற்கொண்டு அந்த கதையை பில்டப் பண்ணி திருடி எடுத்து அவங்க பேரை போட்டுப்பாங்க. வாய்ப்பு கேட்டு வந்தான் பாருங்க, அவன் வந்து நடுத்தூரில் நிற்பான். இப்படிதான் நிறைய பெரிய நடிகர்கள் பண்றாங்க, நிறைய கதாசிரியர்கள் பண்றாங்க, நிறைய தயாரிப்பாளர்கள் பண்றாங்க. அதே மாதிரி பாட்டை திருடுறாங்க, அடுத்தவங்க போட்ட இசையை திருடுறாங்க. அந்த மாதிரி ஒரு இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. ஏன்னா கதையோட கருவே அவங்க போட்ட இசை, அந்த இசையை வந்து அவங்களுக்கு திறமையான அங்கீகாரத்தை அவங்களுக்கு கிடைக்காம வேற ஒருத்தர் திறமையே இல்லாத இசையமைப்பாளர் பிரபலமாகி இவங்க போட்ட பாட்டை, ஒரு அழகான பாட்டை, ஃபேமஸான பாட்டை, நல்ல பாட்டை, இசை அந்த பாட்டை தூக்கி இவங்க போட்டு பேர் எடுத்துக்கிறாங்க. அந்த பாட்டால் அவங்களுக்கு விருது இதுவாயிடுது. ஆனா பாவம் அந்த கதாநாயகி ஊர்ல இருந்து வந்து கிராமத்துல இருந்து வந்து சின்ன வயசுல இருந்து பாடகியா தான் ஆகணும், இசையமைப்பாளராக ஆகணும் சொல்லி துடிச்சின்னு வர ஆசையை வந்து சின்ன பின்னமா ஆக்குறாங்க தயாரிப்பாளர்களோ இசையமைப்பாளர்கள். அடுத்தவங்க டியூனை திருடுறது ஒரு பொழப்பா? அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டு எஸ் லாவண்யா அவர்கள் இந்த மாதிரி ஒரு கதை கான்செப்டை ரொம்ப தைரியமா எடுத்திருக்காங்க. படத்துக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்குரியதா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு படத்தை வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படங்களே இன்னும் நிறைய போட்டியில் தூங்குது. அந்த மாதிரி வந்து ஒரு 35-40 தியேட்டரில் போட்டு ரிலீஸ் பண்ணிக்காங்க படத்தை. இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை வந்து நம்ம தியேட்டரில் எல்லாரும் போய் பார்த்து நமக்கு வந்து ஆதரவு தரணும். அப்பதான் வந்து எஸ் லாவண்யா போலவே அடுத்து வராங்க பாருங்க. நம்மள மாதிரி இவங்கள மாதிரி நம்ம எஸ் லாவண்யா சேலஞ்சு மாதிரி ஜெயிச்சாங்க, அவங்கள மாதிரி நம்ம சேலஞ்சு பண்ணி நம்மளும் ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு வரவங்க அடுத்து வரவங்களுக்கு ஒரு முன்னோடியா இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு படத்துக்கு போய் தியேட்டரில் பார்த்து ஆதரவு தரணும். இது என்னோட தனிப்பட்ட முறையிலான கருத்து. அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இது மாதிரி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து இன்னும் இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம நிறைய பேசினே தான் இருக்கணும். ஏன்னா இந்த திரைப்படம் நல்லா இருக்கு. நான் சொல்றதுதான், பாட்டு வந்து ஒரு பாட்டு இருக்கும், நல்லா இருக்குது. அந்த ஒரு பாட்டு அவங்களே எஸ் லாவண்யாவை தான் பாடியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா அழகா இருக்கு. அவங்களுக்கு என்ன இந்த படத்துக்கு பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாவம் வந்து எல்லா இது டிபார்ட்மெண்ட்டும் அவங்களே தான். ஓகேங்களா? இந்த படம் வரத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு 10 விருது வாங்கியிருக்கு. அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அவங்களே பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதனால வந்து படத்தோட பட்ஜெட் கம்மி. அந்த பட்ஜெட்குரிய என்னவோ அதையே தான் வந்து இந்த படத்துல வந்து காட்டியிருக்காங்க. நிறைய நடிகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லாத நடிகர்களுக்கெல்லாம் இவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இன்னும் நிறைய பிரபலமான ஆர்டிஸ்டுங்கெல்லாம் போட்டு எடுத்துருக்கலாம், இன்னும் மேற்கொண்டு செலவாயிருக்கும். அந்த செலவு யாரு? தயாரிப்பு அவங்க தானே, படத்தோட ரிலீஸ் பண்ணதும் அவங்க தான், டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் அவங்க தான். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்களே பணம் தொட்டு கொஞ்சம் முன்ன பின்னாகுது. இந்த படம் வந்து என்னோட தனிப்பட்ட முறையில் கருத்து, படம் வந்து நம்பி ஒரு குடும்பத்தோடு எல்லாரும் ஒரு தடவை பார்க்கலாம். படத்தில் நல்ல மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. லேடிஸுங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணாதான், ஏன்னா அவங்க அம்மாக்காரி சொல்லுவாங்க, இந்த துறை சினிமா துறையில் வந்து பிரபலமான துறையாக தொட்டு அட்ஜஸ்ட் பண்ணது வெளியே வருது. இன்னும் எக்ஸ்போர்ட் கம்பெனி, ஐடி கம்பெனி, இன்னும் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நடக்குது. அதெல்லாம் வந்து வெளியில தெரிய மாட்டுது, இண்டஸ்ட்ரியாக தொட்டு வெளியே தெரிஞ்சுதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப துணிச்சலா தைரியமா வந்து எடுத்திருக்காங்க. ஒரு தடவை நம்பி இந்த படத்தை பார்க்கலாம். இன்னும் என்னோட கருத்து என்னன்னா, இந்த படத்தை இன்னும் வந்து கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்து இன்னும் கேரத்து பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த படத்துல நடிச்ச நடிகைகள் அவங்களும் கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லாவே என்ன எப்படியோ நேத்தி அதை நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ் லாவண்யா, தீபா சங்கர், ஸ்ரீஜா ரவி, பட்டம்மா, அடம், எலும்பு செல்வம், சசிகுமார்,
சாந்தி ஆனந்த்ராஜ் மற்றும் பலர் இந்த படத்தில் எத்தனையோ நடிகர்கள் வந்து இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், இசை, பாடல்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எஸ் லாவண்யா ஒரே ஒரு ஆள் தான். இந்த எல்லா திறமைக்கும் ஒரே ஆள் எஸ் லாவண்யா அவர்கள். மேற்கொண்டு அடுத்து வந்து இந்த இண்டஸ்ட்ரியை அவங்க விடாத அளவுக்கு தொடர்ந்து அவங்க படம் பண்ணணும். இண்டஸ்ட்ரியில் இன்னும் வந்து எஸ் லாவண்யானா யாரும் நிரூபிக்கணும். என்னோட தனிப்பட்ட என்னோட கருத்து. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லேட்டஸ்டான திரைப்படம் பேய் கொட்டு படத்தின் திரை விமர்சனம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.